வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். மணப்பாறையில் புகழ்பெற்ற வேப்பிள்ளை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரில் புகழ்பெற்ற வேப்பிள்ளை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் துவங்கியது. கடந்த 28ஆம் தேதி காப்பு கட்டுதல் விழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினசரி மண்டகப்படி விழாக்கள் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பால்குட விழா நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு பின் பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு ராஜ வீதிகள் வழியாக மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாறை சாறையாக பக்தி பரவசத்துடன் பால்குடம் எடுத்து வந்தனர். அது மட்டுமின்றி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆரவாரத்தோடு இந்த பால்குடா விழாவில் பங்கேற்றனர். பக்தர்கள் கொண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான லிட்டர் பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கோவில் முன்பு பச்சை மூங்கிலில் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது. இது மட்டுமின்றி வேண்டுதலுக்காக குழந்தை வரம் கேட்டு நிறைவேறிய பலரும் தங்களின் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து சுமந்து சென்றனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய திருவிழாவான பால்குட விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இதனால் மணப்பாறை நகரமே மக்கள் வெள்ளத்தில் நிறைந்திருந்தது. திருவிழாவால் மணப்பாறை நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மறுநாள் நிகழ்ச்சியாக காலையில் பொங்கலிடுதல், அக்கினி சட்டி எடுத்தல், அலகு குத்துதல் நிகழ்ச்சியும் மாலையில் வேடப்பாரி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. திருவிழா நிகழ்ச்சியில் பாதுகாப்பிற்காக மணப்பாறை காவல்துறையிலிருந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் பணியாற்றி வருகின்றனர். G3 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.